பதுங்கிய அமைச்சர் நேரு டெல்லி வரை சென்ற விஷயம் உள்ளே வரும் அமலாக்கத்துறை. தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகள் டெண்டர் ஒதுக்கியதில் முறைகேடு, பணி நியமனத்தில் ஊழல் நடந்திருப்பதாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை 3 கடிதங்களை அனுப்பியது. அதில் இந்த முறைகேடுகள் தொடர்பாக அமைச்சர் KN நேரு மீது FIR பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தது. ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அமலாக்கத்துறை அனுப்பிய புகார் கடிதங்களின் அடிப்படையில் அமைச்சர் நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையை லஞ்ச ஒழிப்பு போலீசார் துவக்கியுள்ளனர். இந்த ஊழல் குற்றச்சாட்டு குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என கூறி அதிமுக தரப்பில் ராஜ்யசபா MP இம்பதுரை சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை கடிதம் குறித்து ஆரம்ப கட்ட விசாரணை நடந்து வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை ஐகோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அமலாக்கத்துறை கடிதம் அடிப்படையில் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அமலாக்கத்துறை ஆதாரங்களின் முகாந்திரங்கள் உள்ளன. புகார் அளித்தும் தாமதமாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. விசாரணையை உடனே துவங்க வேண்டும். சுதந்திரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை உடனே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். உயர் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவும் இட்டுள்ளது. சென்னை நீதிமன்றத்தின் எந்த உத்தரவுக்கு தடை கேட்டு அமைச்சர் நேரு தரப்பு உச்சநீதிமன்றம் சென்றுள்ளது. லஞ்ச ஒழிப்பு துறையில் நடவடிக்கை எதிர்கொள்ள முடியாமல் அவசரமாக மேல்முறையீடு செய்வதனால் ஊழல் என்பது நிரூபணமாகிறது என்றே கூறப்படுகிறது. ஆனால் RS பாரதி கூறுகையில் அமைச்சர் KN நேரு மீதான அமலாக்கத்துறை வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம். எதிர்க்கட்சி தலைவர்களை துன்புறுத்துவதற்காகவே அமலாக்கத்துறையை மத்திய அரசு பயன்படுத்துகிறது. வழக்கை எதிர்கொள்ள திமுக சட்டத்துறை தயாராக உள்ளது. தேர்தல் நேரத்தில் திமுக ஆட்சி மீதான நற்பெயரை கெடுக்க சதி நடந்து கொண்டிருக்கிறது. KN நேரு அச்சுறுத்தலுக்கு பயப்படுகிறவர் அல்ல, துன்புறுத்தலினால் தீவிரமாக பணியாற்றுவார். 41 தொகுதிகளின் பொறுப்பாளராக KN நேரு நியமிக்கப்பட்டதால் அவரை முடக்க பாஜக முயற்சி செய்கிறது. அமைச்சர் நேரு, நான் எந்த தவறும் செய்யவில்லை, இந்த வழக்கிலும் எந்த குற்றமும் செய்யவில்லை என நிரூபித்து வெளியே வருவேன் என தெரிவித்தார். அப்படி இருக்கையில் எதற்காக டெல்லிக்கு போக வேண்டும் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அமலாக்கத்துறை உள்ளே வந்தால்தான் ஊழல் குறித்து உண்மை வெளியே வரும் என்றே கூறப்படுகிறது.